பாமக கட்சி சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரி அன்புமணி தாக்கல் செய்த வழக்கில் ராமதாஸ் தரப்பில் பதில் மனு தாக்கல். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிக்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான தற்போதைய விவரங்கள் என்ன? வணக்கம். பாமகவின் பெயர் சின்னம் பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் என குறிப்பிட்டு தேர்தல் ஆணையம் சின்னம் ஒதுக்கீடு செய்த கடிதம் தொடர்பாக உத்தரவை ரத்து செய்து தன்னை பாமக தலைவராக அறிவிக்க கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உரிமையல் நீதிமன்றம் அன்புமணி பதில் தாக்கல் செய்ய ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து பாமக கட்சி சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தொடர்ந்த இந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று அன்புமணி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பதில் மனுவில் ராமதாஸ் தன்னைத்தானே தலைவர் என அறிவித்துக் கொண்டது பாமகவின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டது அல்ல என்றும், அவர் நிறுவனர் என்ற அடிப்படையில் பாமக கட்சியில் ஆலோசனை வழிகாட்டுதல் மட்டுமே மேற்கொள்ள முடியும் என்று அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டது. எனவே வழக்கை நிராகரிக்க கோரி அன்புமணி தாக்கல் செய்த இந்த மனுவுக்கு இன்றைய தினம் ராமதாஸ் தரப்பில் பதிலளிக்க ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன்படி ராமதாஸ் தரப்பில் இன்றைய தினம் உரிமையல் நீதிமன்றத்தில் நீதிபதி தர்மபிரபு முன்பாக விசாரணைக்கு நடைபெற்றது. அப்போது ராமதாஸ் தரப்பில் 18 பக்கங்கள் கொண்ட பதில் மனு ஒன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பாமக சட்ட விதிகளுக்கு உட்பட்டுதான் ராமதாஸ் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் என்பதால் இந்த வழக்கு தொடர்வதற்கான அனைத்து தகுதியும் அவருக்கு இருக்கிறது என்றும், அன்புமணி பாமகவின் கட்சி உறுப்பினர் பதவியில் இருந்தே நீக்கப்பட்டவர், அவர் கட்சியின் அங்கீகரிக்கப்படாத நபர் எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தில் போலியான ஆவணங்களை அன்புமணி தாக்கல் செய்துள்ளார் என்றும், பாமக சட்ட விதிகளை திருத்தியது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு முறைப்படி தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும், அன்புமணி தலைவராக இருந்த காலகட்டத்தில் கட்சியின் செயல்பாடுகள் மிக மோசமான நிலையில் இருந்தால் பாமக கட்சியின் அங்கீகாரம் பறிப்போனதற்கு அன்புமணிதான் காரணம் என அந்த பதில் மனுவில் ராமதாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமதாஸ் தாக்கல் செய்த இந்த பதில் மனு மீது வாதங்களை வைக்க கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று அன்புமணி தரப்பில் தொடர்ந்து கோரிக்கையானது வைக்கப்பட்டது. இதை ஏற்கக்கூடாது என்றும், தொடர்ந்து கால அவகாசம் கேட்டு வழக்கை அன்புமணி தரப்பு இழுத்தடிப்பு செய்வதால் நாளையே வாதங்களை வைக்க உத்தரவிட வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமக கட்சியில் இருவரிடையே பிரச்சனை ஏற்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இது தொடர்பான வழக்கில் பாமக கட்சியின் பொதுச் செயலரான தன்னை இணைக்காமல் ராமதாஸ் மனு தாக்கல் செய்துள்ளார் என பாமக கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பதில் மனுவில் ராமதாஸ் தரப்பில் குறிப்பாக தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால், தனது வழக்கை நிராகரிக்க கோரி அன்புமணி தாக்கல் செய்த இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும், அந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்பதால் அதனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அந்த பதில் மனுவில் ராமதாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கட்சியின் சட்ட திட்டங்களின்படி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள தனக்கு அன்புமணிக்கு எதிராக வழக்கு தொடர அடிப்படை உரிமை உள்ளது என்றும், கட்சியின் சட்ட திட்டங்கள் மீறப்படவில்லை எனவும், கட்சி சட்ட விதிகளை திருத்தியது குறித்து அன்புமணி கேள்வி எழுப்ப முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. MP MLA தனது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வர மாட்டார்கள் என முன்பு தெரிவித்திருந்ததை சுட்டிக்காட்டிய ராமதாஸ், 2004ஆம் ஆண்டு அன்புமணி MP-ஆகவும் மத்திய அமைச்சராகவும் ஆக்கிய தவறுக்காக வருத்தங்களை தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதன்படிதான் இந்த வழக்கு தற்போது பதில் மனு தாக்கல் செய்வதற்காக இருதரப்பும் வாதங்களுக்காக விசாரணையானது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணையானது வருகிற வெள்ளிக்கிழமை, அதாவது 13ஆம் தேதி விசாரிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.